अस्मत् गुरुभ्यो नमः अस्मत् परमगुरुभ्यो नमः अस्मत् सर्वगुरुभ्यो नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஏகாதசி சத் சங்கத்தில் நம்ம பார்க்க போகிறது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோட வைபவம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை எதுக்கு இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கோம்னா, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணனுடைய பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் இந்த மகாச்சாரியார். அது இப்போ வருது. ஸோ அதை ஒட்டி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நல்ல நாளை ஒட்டி அவருடைய திருநட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ஆச்சாரியரை பற்றி பார்க்கலாம்னு இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது வர்றோம். ஒவ்வொரு ஆச்சாரியர்களாயும் பார்த்துட்டு வரும்போது பெரியவாச்சான் பிள்ளை நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய வியாக்கியானங்கள் எழுதுனனால தான் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் நம்ம அர்த்தங்கள் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ நம்ம திருப்பாவை எடுத்துப்போம். திருப்பாவையில் 29வது பாசுரம், சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து பாசுரத்துக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு தமிழ் புலவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, மெத்த படித்த தமிழ் புலவர்கிட்ட கேட்டோம்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த சிற்றஞ்சிறுகாலைங்கிற வார்த்தைகளை வச்சு என்ன அர்த்தம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அவரால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஆண்டாள் அதை எந்த அபிப்பிராயத்தில் சொன்னா, அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன, இதுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டோம்னா தமிழ் புலவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் பாஷை, அதில் உள்ள இலக்கிய சுவை, அதை வச்சு அந்த வார்த்தைகளை வச்சு அர்த்தம் சொல்ல முடியுமே ஒழிய, அதுக்கு மேலே கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு தான் அவங்க ஆச்சாரியர்கள் சொல்லியிருப்பாங்களே, வியாக்கியானம் பண்ணியிருப்பாங்களே, அவங்ககிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ் புலவர்களால் கூட இது அர்த்தம் சொல்ல முடியாது. ஆழ்வார்களும் ஆண்டாளும் எந்த அபிப்பிராயத்தில் எந்த பாசுரங்களை, ஒவ்வொரு பாசுரமும் என்னென்ன கருத்துக்களை சொல்ல வந்தது, அதுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் எப்படி ஒரு லிங்க் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் இருந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் 4000 பாசுரத்துக்குமே வியாக்கியானத்தை அருள்னவர் பெரியவாச்சான் பிள்ளைங்கிற இந்த மகாச்சாரியார். அதனால தான் அவர் கருணையோட இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நம்மளால ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உண்மையான அர்த்தம் என்ன, ஆழ்வார் எதை மனசுல வச்சு இந்த மாதிரி பாடினாரு அப்படிங்கிறத நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுது. அவர் அந்த மாதிரி கருணையோட பண்ணனால தான் அவருக்கு பட்டமே பரம காருணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவாச்சான் பிள்ளை பரம காருணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய தனியனை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஃப்வாயே நமோ யாமுன சூனவே எத் கடாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா அப்படிங்கிறது பெரியவாச்சான் பிள்ளையோட தனியன். எத் கடாட்சைக லக்ஷ்யானாம் அப்படின்னா யாருடைய கடாட்சம், அதாவது யாருடைய அருள்னால ஸ்ரீதரன்கிறவர் திருமால், மகாலட்சுமியை மார்பில் கொண்டவரை தான் ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவருடைய கடாட்சத்தினால, யாருடைய கடாட்சத்தினால ஸ்ரீதரன் நமக்கு சுலபனாவானோ, யாருடைய கடாட்சத்தின் மூலம் நம்ம பகவானுடைய அனுகிரகத்தை ஈஸியா பெற முடியுமோ அந்த ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஃபா. ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளைக்கு கிருஷ்ணன்னே திருநாமம், அப்புறம்தான் அவருக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற பேர் வந்திருக்கு. ஸோ கிருஷ்ணன்கிறது அவர் திருநாமம். ஏன்னா அவர் கிருஷ்ணனுடைய அவதாரமே அதை பத்தி நான் சொல்றேன், இன்னொரு நிமிஷத்தில் சொல்றேன். ஸோ ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஃப்வாயே நமோ யாமன சூனவே. ஸோ பெரியவாச்சான் பிள்ளையோட தகப்பனார் பேர் யாமனாச்சாரியார். இந்த யாமனாச்சாரியார் உடையவருக்கு முன்னாடி இருந்த ஆளவந்தார் கிடையாது, அவருடைய பேரும் யாமனாச்சாரியார் தான். பட் இவருடைய தகப்பனாருடைய பேர் யாமனாச்சாரியார். ஸோ அந்த யாமனாச்சாரியருடைய மகன்கிறனால நமோ யாமுன சூனவே, நமோனா வணங்குகிறேன். ஸோ ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஃப்வாயே நமோ யாமுன சூனவே எத் கடாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சத. ஸோ இதுதான் இந்த தனியன். ஸோ பெரியவாச்சான் பிள்ளையோட அவதார ரகசியத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி
அவருடைய அவதார ரகசியம் பார்க்கணும்னா நம்ம ஆழ்வார் காலத்துக்கு போகணும். பின்னாடி வி ஹாவ் டு ரீவைண்ட் அண்ட் கோ பேக் டு திருமங்கை ஆழ்வாருடைய காலம். ஸோ திருமங்கை ஆழ்வார் வந்து ஒவ்வொரு திவ்ய தேசமாக போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பாசுரங்களை சாதிச்சுட்டே வர்றாரு. அந்த மாதிரி வரும்போது சோழ நாட்டு திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திருக்கண்ணமங்கை திருவாரூர் பக்கத்தில் இருக்கு. திருவாரூர் அவுட்ஸ்கட்ஸில் திருக்கண்ணமங்கைன்னு. ஸோ அங்கே பத்ராசல பெருமாள்னு சொல்லி நின்ற கோலத்தில் பெரிய விக்கிரகத்தில் ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ அவருடைய திவ்ய தேசத்துக்கு திருமங்கை ஆழ்வார் போய் சேவிச்சு அவருக்கு 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணுறாரு. நமஸ்காரம் நமஸ்காரம். ஸோ 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணும்போது பெரும்புறக்கடலை அடலேற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர் கருள் தருந்தவத்தை அப்படின்னு ஆரம்பித்து பாடுறாரு. ஸோ பெரும்புறக்கடல்னா பகவான் வந்து பெரும் புறம்னா அதாவது கடல் வந்து விசாலமாக இருக்கு. இப்போ எர்த்லேயே எடுத்துக்கிட்டோம்னா 2/3 வந்து சி ஓஷன் தான், 1/3 தான் லேண்டு. ஸோ பெரிய விஸ்தாரமான இடத்துல கடல் இருக்கு. அந்த மாதிரி உள்ளவன் அப்படின்னு உருவகப்படுத்தி திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அதாவது என்ன அவர் மீன் பண்றாருன்னா, கடல் போன்ற நற்குணங்கள் கல்யாண குணங்கள் நிறைந்தவன் கடவுள் பகவான் அப்படிங்கிறது தான் பெரும் புறக்கடல் அப்படிங்கிறார். பெரும் புறக்கடலை அடலேற்றினை. ஸோ பெரும் புறக்கடலைன்னா பகவானை வந்து கடல் போன்றவன்னு சொல்லலை, பகவானையே கடலாவே சொல்லிடுறாரு. இது வந்து தமிழ் இலக்கணத்துல வந்து உவமை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உவமையை சொல்லி அதுவாகவே சொல்லிடுறது. இப்போ நம்ம பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் சூரியனே அவனே இவனேன்னு போஸ்டர் ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கூட உவமை ஆகு பெயர் தான். பட் அது தகுதி இல்லாதவங்களுக்கு சொல்றது. பட் ஆழ்வார் வந்து பெருமாளை வந்து உண்மையாகவே அவருடைய தகுதியை வச்சு அவரை அந்த மாதிரி உவமை ஆகு பெயர்ல பாடியிருக்காரு. ஸோ இந்த 10 பாசனங்களால் அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு வரும்போது கடைசி 10வது பாசனத்தில் பலஸ்ருதி சொல்கிறாரு. இந்த இன்னைக்கு திருமால் அடியார் குரூப்பில் வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ இதுதான் இந்த கடைசி பாசனம். கண்ணமங்கையில் கண்டு கொண்டேன் என்று பார்க்கும். கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்றி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் 9ஓடு ஒன்றிவை வல்லராய் உரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படிங்கிறது இந்த 10வது பாசுரம். அதாவது இந்த கண்ணமங்கை பெருமாளை பற்றி நான் பாடியிருக்கேன். இந்த 10 பாசனங்களை பாடுறவங்களுக்கு விண்ணு உலகத்தில் போய் வைகுண்டத்தில் போய் பெருமாளோட இருக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பலஸ்ருதி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அவர் இந்த பாசுரத்தை பாடிக்கிட்டு இருக்கும் போதே பெருமாளோட முகத்தை பார்த்தாராம் திருமங்கை ஆழ்வார். பெருமாள் வந்து ஹி லுக்ட் அ பிட் பெர்ப்ளெக்ஸ் தான். ஆழ்வார் என்ன அர்த்தத்தில் இந்த பாசனங்கள் எல்லாம் பாடினாரு, இதை தெரிஞ்சுக்கணுமேங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட அவருடைய முகபாவம் இருந்ததான் ஆழ்வாருக்கு பட்டுச்சான். உடனே ஆழ்வார் சொல்றாரு பெருமாள்கிட்டயே, மெய்மை சொல்லில் உண்மையை சொல்லணும்னா வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா, கையில சங்க வச்சிருக்கிய, வெண்மையான சங்க வச்சுட்டு இருக்க நிக்கிறிய கண்ணா, நிந்தனக்கும் குறிப்பாகில் உனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கற்கலாம் கவியின் பொருள் தானே. நான் சொன்ன பாசுரத்தோட அர்த்தத்தை என்கிட்ட ஒரு சிஷ்யனா வந்தேன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ என்கிட்டயே வந்து கத்துக்கலாம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மெடுக்கானவர். அவர் அரசராக இருந்திருக்காரு, அவர் பயங்கர மெடுக்கானவர். அவர் பெருமாள்கிட்ட பேசுற போதும் அதே மெடுக்கோட தான் பேசுவார். பாருங்க, அவர் பாசுரத்திலேயே அப்படியே சொல்றாரு, மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா, கண்ணனே நிந்தனக்கு குறிப்பாகில் உனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா கவலைப்படாத, வந்து என்கிட்ட சிஷ்யனா இருந்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீ என்னுடைய பாசுரங்களை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறாரு.
உடனே பெருமாள் என்ன சொன்னாராம், எனக்கு ஓகே தான், நான் வந்து சிஷ்யனாக இருந்து கற்றுக்கிறேன், எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. பட் இப்போ வந்து நான் அர்ச்சாவதாரத்தில் கோயிலில் விக்கிரகமாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட கற்றுக்க முடியாது. நான் இன்னொரு பிறவி எடுக்கிறேன், அப்போ நீ ஆச்சாரியானாரு, நான் உனக்கு வந்து சிஷ்யனா வந்து உங்ககிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாராம். அதனால திருமங்கையாழ்வார் பிறந்தது வந்து கார்த்திகையில் கார்த்திகை. அதே கார்த்திகையில் நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியார், நம்ம குரு பரம்பரா இதில் வந்து அவர் முக்கியமான ஒரு திருவாய்மொழிக்கு ஈடு 36,000 வியாக்கியானம் சாதிச்சவர் அவர். ஸோ அவரு நம்பிள்ளையா வந்துடுறாரு. திருமங்கையாழ்வார் நம்பிள்ளையா அவதாரம் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணனுடைய பிறந்த ஸ்ரீ ஜெயந்தி நாளில் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையா அவரை அவதாரம் எடுக்கிறார். அதே இதில் வந்து அவர் கிருஷ்ணன்னே அவருக்கு பேர் வச்சிடுறாங்க. ஸோ அவர் வளர்ந்து அவர் வந்து நம்பிள்ளைட்ட சிஷ்யனாக சேர்ந்து அவர் மூலயமா 4000த்துக்கும் அர்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வியாக்கியானம் எழுதுறாரு. பெரியவாச்சான் பிள்ளை தான் 4000த்துக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய வியாக்கியானங்கள் இன்னைக்கும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கைவிளக்கா இருக்கு. அதை வச்சு தான் நம்ம எல்லாரும் ஆழ்வார் பாசுரங்களுடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர் வந்து ஆழ்வார் பாசுரங்களுக்கு வியாக்கியானம் எழுதினார், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ராமாயணத்தில் ராமாயணம் 25,000 ஸ்லோகம், வால்மீகி ராமாயணம் சமஸ்கிருத ஸ்லோகம் 25,000. அது வந்து எல்லாரும் அதோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ பெரியவாச்சான் பிள்ளை வந்து முக்கியமான சில ஸ்லோகங்களை செலக்ட் பண்ணி அந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் வியாக்கியானம் எழுதினார். ஸோ ராமாயண ஸ்லோகங்கள், ஸோ அது ஒரு கைங்கரியம் பண்ணார். ராமாயணம் மகாபாரதத்துக்கும் எழுதினார். விஷ்ணு புராணத்துலேருந்து சில செலக்டட் ஸ்லோகாஸுக்கு வியாக்கியானம் எழுதினார். அப்புறம் ராமானுஜருடைய கத்தியத்ரயம், அது மாதிரி சில ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதினார், அது ஒன்று. அப்புறம் ஸ்தோத்திர கிரந்தங்கள்னு இருக்குது. நம்ம இதில் ஆளவந்தார் வந்து ஸ்தோத்திர ரத்னம் சத்துஸ்லோகின்னு 2 கிரந்தங்கள் பாடியிருக்காரு. அந்த 2க்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சனாதன தர்மத்தில் வந்து பிரஸ்தானத்ரயம்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கியமான 3 டாக்ட்ரைன்ஸ் அப்படின்னா வேதம், வேதத்தின் கடைசி பாகமான உபனிஷத்து ஒரு முக்கியமான பிரமாணம். உபனிஷத்து ஏகப்பட்டது இருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறனால வியாசர் வந்து அதுக்கு வந்து சுருக்கமா ஒரு சம்மரி மாதிரி பிரம்மசூத்திரம்னு எழுதியிருக்காரு, 545 சூத்திரம். ஸோ அது ஒரு பிரமாணம். அதுக்கப்புறம் பகவத்கீதா. ஸோ பகவத்கீதை வந்து கண்ணனே தன்னுடைய திருவாய்மலை வந்து அவர் சாதிச்சிருக்காரு. 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம். கண்ணன் பகவத்கீதையை சாதிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நேரம் ஒரு முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒரு முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம். ஸோ 48 நிமிஷத்தில் இந்த 700 ஸ்லோகத்தை சேவிக்கிறதுக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலுக்குடி சாமியோட யாத்திராவுக்கு போயிருந்தப்போ குருக்ஷேத்திரத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பகவத்கீதை 18 அத்தியாயம் சேவிச்சாங்க. கடன்னு ஃபுல் ஸ்பீடில் இது பண்ண 2 மணி நேரம் ஆச்சு 700 ஸ்லோகம் சேவிச்சு முடிக்கிறது. அவ்வளோ வேகமாக சேவிச்சே முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு முகூர்த்தத்தில் அவர் எப்படி சொன்னார், அவர் அவ்வளோ வேகமாக சொல்லியிருந்தாலும் அர்ஜுனன் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது நமக்கு புரியாத விஷயம். மேபி அந்த துவாபர யுகத்தில் நேரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ என்னமோ தெரியல, அல்லது அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. நமக்கு வந்து மந்த புத்தி தானே, நமக்கு சட்டுன்னு புரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த சமயத்தில் அவ்வளவு ஷார்ப்பாக இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அவர் ஆச்சாரியனாக இருந்தது அந்த கண்ணனுடைய அவதாரத்தில் அவர் ஆச்சாரியனாக இருந்தது அந்த பகவத்கீதை சாதிக்கும் போது தான். ஸோ அது ஒரு முகூர்த்த காலம் தான். ஸோ அவ்வளோதான் அவர் ஆச்சாரியனாக இருந்திருக்காரு. ஆனால் அவரே பெரியவாச்சான் பிள்ளையா வந்தப்போ அவருடைய ஆயுசு பூரா அவர் ஆச்சாரியனாக இருந்திருக்காரு.
ஸோ ஆச்சாரியனா இருந்து இதெல்லாம் சாதிச்சிருக்காரு. நிறைய பெரியவாச்சான் பிள்ளைக்கு நிறைய சிஷ்யர்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் நம்ம ஆழ்வார் பாசுரங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து பெரியவாச்சான் பிள்ளையோட இது. ஸோ இன்னைக்கும் நமக்கு ஆச்சாரியனா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணனுடைய அனுகிரகம். ஸோ இதுதான் பெரியவாச்சான் பிள்ளையோட அவதார ரகசியம். இப்போ பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானங்கள் வந்து ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொரு பாசுரத்துக்குமே அவருடைய வியாக்கியானம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசுரத்தை எடுத்து அதுக்கு அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நான் இன்னொரு பாசுர ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து இதுவும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் தான். 6ஆம் பத்து 7ஆம் திருமொழி 4வது பாசுரம். இது வந்து திருநறையூருக்கு வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப பிரியமான திவ்ய தேசம் திருநறையூர், கும்பகோணம் பக்கத்தில். அந்த பெருமாளுக்கு அவர் சாத்தியிருக்க பாசுரங்கள்ல ஒன்று தான் இது. எடுத்துக்கிட்டீங்களா நீங்கள் ஃபோனில்? ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று உரலோடு ஆய்ச்சி ஒன்கயிற்றால் விழியா ஆர்க்க ஆப்புண்டு விம்மி அழுதான் மென்மலர் மேல் களியா வண்டு கள்ளுண்ண காமர் தென்றல் அலர்தூற்ற நளிர்வாய் முல்லை முருவலிக்கும் நரையூர் நின்ற நம்பியே தான் பாசுரம். சின்ன பாசுரம் தான், 4 வரி பாசுரம். ஸோ முதல் 2 வரியில ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று, அதாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெண்ணெயை சாப்பிட்டானா. ஸோ ஒளியான இறந்த கால வினையச்சம், ஒளிந்துங்கிறத தான் ஒளியான்னு போட்டிருக்காரு. அந்த எதுக மௌனம் வரணுங்கிறதுக்காக ஒளியா விழியா களியான்னு வருது பாருங்க. ஸோ விழியான கோச்சிக்கிறது. ஸோ விழியாங்கிறதும் இறந்த கால வினையச்சம் தான். அது அவங்க அம்மா யசோதை வந்து ஒன்கயிற்றால் விழியா ஆர்க்க ஆப்புண்டுன்னு. சரி, ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று, ஸோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவர் வெண்ணெயை திருடி தின்னாருங்கிறதுக்காக உரலோடு ஆய்ச்சி ஒன்கயிற்றால். ஸோ ஆய்ச்சினா யசோதை, உரலோட ஒன்கயிற்றால் இந்த கயிற்றால விழியா ஆர்க்க கோவத்தோட கட்ட ஆப்புண்டு கட்டுண்டு விம்மி அழுதான். யார் விம்மி அழுதாங்கிறத கடைசி வரியில நரையூர் நின்ற நம்பியேங்கிறாரு. ஸோ இதை வந்து எப்படி அன்வயிக்கணும்னா, ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று உரலோடு ஆய்ச்சி ஒன்கயிற்றால் விழியா ஆர்க்க ஆப்புண்டு விம்மி அழுதான் நரையூர் நின்ற நம்பியே அப்படின்னு அன்வயம் பண்ணணும். அதாவது அந்த வரியில இந்த கடைசி 2 வார்த்தையை சேர்த்து அர்த்தம் பண்ணணும். அதுக்கு தான் அன்வயம் பண்றதுன்னு சொல்றது. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்றது வந்து, மென்மலர் மேல் களியா வண்டு கள்ளுண்ண காமர் தென்றல் அலர்தூற்ற நளிர்வாய் முல்லை முருவலிக்கும் நரையூர். ஸோ நரையூர்ல உள்ள சோலைகள்ல நடக்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா முதல் 2 வரியில வந்து கண்ணனுடைய பாலசேஷ்டிதங்களை பத்தி சொல்றாரு. அதுக்கு அடுத்த 2 வரியில வந்து நரையூர்ல உள்ள சோலைகள்ல அந்த பூக்கள்ல வந்து வண்டுகள் கள்ளுன்றதை பத்தி சொல்றாரு. ஸோ இது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, வாட் இஸ் தி லிங்க், இது ஏன் இந்த மாதிரி சொல்றாருங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதுல வந்து பெரியவாச்சான் பிள்ளை வந்து முதல் 2 வரிக்கு வந்து ஒரு ஐதீகம் சொல்லி காட்டியிருக்காரு. 2வது 2 வரிக்கு அவருடைய மேதா விலாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாசுரத்தை செலக்ட் பண்ணேன். அவர் இதுல வந்து அவர் எப்படி அர்த்தம் பண்ணியிருக்காருங்கிறதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று உரலோ ஆய்ச்சி ஒன்கயிற்றால் விழியா ஆர்க்க ஆப்புண்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன ஐதீகம்னா ஒரு நடந்த கதை, அதை ரெஃபரன்ஸாக கொடுக்கறது. ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி அதனால இது அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஐதீகம் சொல்றது. ஸோ இது வந்து ராமானுஜருடைய காலத்தில் நடந்திருக்கு. ஸோ ராமானுஜர் வந்து அந்த காலத்தில் நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காரு, பிஸியாக இருந்திருக்காரு, ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஏகப்பட்ட சிஷ்யர்கள். அதில் ஒரு சிஷ்யர் வந்து வங்கிபுரத்து நம்பி அப்படின்னு ஒரு சிஷ்யர். ஸோ அந்த சிஷ்யர் வந்து ராமானுஜர்கிட்ட ஆச்சாரியன்ட்ட போய், சுவாமி எனக்கு வந்து நீங்கள்
திருவாராதனை எப்படி பண்ணணும், அது பெருமாளுக்கு வந்து எப்படி திருவாராதனம் பண்ணுறது, நைவேத்தியம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த கிரமத்தை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டாராம். ராமானுஜர் வந்து சரி சொல்லித்தரேன் உனக்கு, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் கிடைக்கும் போது நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரு சரி ஆட்டும் சுவாமி அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ இது நடந்துருச்சு. அவர் உடையவர் மறந்துட்டார், இந்த மாதிரி நடந்ததே மறந்துட்டார். அப்படியே நாள் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் திருமலைக்கு போயிருந்தப்போ உடையவரோட இன்னொரு ஆத்ம சிஷ்யர் கூரத்தாழ்வான் கேட்டாராம், சுவாமி எனக்கு வந்து திருவாராதன கிரமம் சொல்லி கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அப்போ டைம் இருந்திருக்கு. ராமானுஜர் கூரத்தாழ்வானை உட்கார வச்சு திருவாராதன கிரமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னாராம். சொல்லி முடிக்கிற சமயத்தில் வாசலில் பார்த்தா வங்கிபுரத்து நம்பி வந்து நின்னாராம். ஸோ அவர் எப்போவோ கேட்டார்ல, அவருக்கு சொல்லாமல் இவ்வளோ நாள் கழித்து அவரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு சொல்லிட்டோமேன்னு அந்த வங்கிபுரத்து நம்பியை பார்த்ததுமே உடையவருக்கு ராமானுஜருக்கு வந்து குப்புன்னு வேத்துருச்சான். அடடா, இவர் எப்போவோ கேட்டாரே, இவரை விட்டுட்டு நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு அந்த அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் அவருக்கு வந்து குப்புன்னு ஆகி வேத்துருச்சான். அப்போ வந்து நம்பி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, என்ன சுவாமி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதுக்கு, இல்லை நம்பி, இந்த திருவாராதன கிரமம் நீ சொல்லி கொடுக்க சொல்லி எப்போ கேட்ட, அப்போ நான் உனக்கு நேரம் இல்லாதனால சொல்லலை. பட் நான் இன்னைக்கு சொல்லும்போது நீ கேட்டங்கிற விஷயத்த நான் மறந்துட்டு உன்னை கூப்பிடாமலே நான் இதை சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அவன் வங்கிபுரத்தை நம்பி நைச்சியமானவர்ல, அதனால என்ன சுவாமி இருக்கட்டும், இன்னொரு வாட்டி நீங்கள் சேவிக்கும் போது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா. இல்லை நம்பி, நீ வந்து என் மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு சந்தேகத்தை நீ இன்னைக்கு தீர்த்து வச்சுட்ட அப்படின்னாராம் ராமானுஜர். அவர் கேட்டாராம், என்ன சந்தேகம் சுவாமி, நான் என்ன தீர்த்து வச்சேன் அப்படின்னு. ரொம்ப நாளாக எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஆழ்வார்கள் பாசுரத்துல எல்லாம் இந்த விம்மி அழுதான்னு வருதுல. ஸோ கண்ணன் வந்து பகவானுடைய அவதாரம். ஸோ பகவானே கண்ணனா வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு யசோதைங்கிறது ஒரு சாதாரண, அவ்வளோ நம்மள மாதிரி மனுஷி தானே. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஜீவாத்மா அந்த யசோதை, அவ அடிக்க வர்றா அப்படிங்கிற போது அவளை பார்த்து இவர் வந்து பயந்து நடுங்கி அழுதாரு அப்படின்னு ஆழ்வார்கள் அங்கங்க பாடுறாங்களே, அது எப்படி முடியும்? சர்வேஸ்வரனுக்கு ஒரு சாதாரண மனிதனை பார்த்து பயந்து அலறதுக்கு முடியுமா? இது வந்து ஆழ்வார்கள் அங்கங்க பாடியிருக்காங்களே, இது எப்படி ஒக்கும்? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ என்னுடைய சாதாரண சிஷ்யனா இருந்தாலும் நீ கேட்ட உன்னுடைய வேண்டுகோளுக்கு நான் அப்பவே பதில் சொல்லாம இன்னொரு வாட்டி நான் அதை சொல்லும்போது உன்னை விட்டுட்டு நான் சொன்னேன். அப்படி நான் சொல்லி முடிக்கும்போது நீ எதிர்த்தாப்புல வந்துட்ட. உன்னை பார்த்ததுமே அடடா நீ கேட்ட, உனக்கு சொல்லாம நான் உன்னை விட்டுட்டு நான் இன்னொருத்தருக்கு சொல்லிட்டேனேங்கிற அந்த அந்த குற்ற உணர்ச்சியில எனக்கு அந்த ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. உன்னை பார்க்கறதுக்கு, உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல, பயமாயிடுச்சு. அதனாலதான் எனக்கு வேர்த்திருச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, இந்த அனுபவத்துல எனக்கு இப்போ புரியுது, ஆழ்வார்கள் சொன்னது கரெக்ட் தான். கண்ணன் பகவானுடைய அவதாரமாவே இருந்தாலும் அவர் வந்து யசோதை அடிக்க வரும்போது பயப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த ஐதீகத்தை வந்து பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்தோட வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான இதுகள்லாம் அந்த அவருடைய வியாக்கியானத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது 2 வரியை பாருங்க. ஸோ மென்மலர் மேல் களியா வண்டு கள்ளும்ன காமர் தென்றல் அலர் தூற்ற நளிர்வாய் முல்லை முருவலிக்கும் நரையூர். ஸோ நரையூரில் அது சிம்பிள் அர்த்தம் என்னன்னா, திருநறையூரில் உள்ள சோலைகளில்
நிறைய பூக்கள், மென்மலர்னா நிறைய சாஃப்டான பூக்கள் மேல களியா வண்டு, அதாவது இந்த வண்டுகள் வந்து கள்ளுண்ணுமா, அந்த ஹனியை குடிக்கிறதுக்காக வருமா. அப்போ வந்து காமர் தென்றல்னா இது மந்தமாருதம்னு சொல்லுவாங்களே, அந்த ஜென்டில் பிரீஸ்ங்கிறது தான் காமர் தென்றல்னு சொல்றாரு. அலர் தூற்றனா அந்த பிரீஸ் அடிக்கும் போது அங்க உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் உதிர்ந்து விழுமா கீழே. அலர் தூற்றனா பூக்கள் விழுமா. நளிர்வாய் முல்லை முருவலிக்கும். அங்க அந்த முல்லைப்பூ வந்து ஸ்மைல் பண்ற மாதிரி தெரியுமா அப்படின்னு இந்த பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. ஸோ அந்த வண்டு வந்து இந்த மலர்ல தேன் குடிச்சிட்டு ரீங்காரம் பண்ணும்போது அந்த அந்த சமயத்துல வீசுற தென்றல்ல நிறைய பூக்கள் செதறும். அப்படி செதறதை பார்த்து அங்க உள்ள ஒரு முல்லைப்பூ வந்து முருவலிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதான் அந்த திருநறையூர் சோலையினுடைய செழிப்புங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பெரியவாச்சான் பிள்ளை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்ரீசுக்தி, அவருடைய வியாக்கியானத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அர்த்தம் பார்ப்போம். நம்ம இது வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ், அதனால டக்குன்னு புரியாது. பட் இது வாசிக்க வாசிக்க இது பழக்கமாயிடும். ஸோ மென்மலர் மேல் இத்தியாதி. ஸோ மென்மலருங்கிற அந்த வரிக்கு அர்த்தம் சொல்றாரு. கண்ட விடமெங்கும் பரப்பு மாற பூத்து கிடக்குமிரே, அதில் மது பானார்த்தமாக கிட்டின வண்டுகள் அத்தை கிட்ட பெற்ற ஹர்ஷத்தாலே கழித்து நிஷித்த சேவை பண்ணுவாரை போலே மதுபானத்தை பண்ணிற்றன. அத்தை கண்ட தென்றல் நாட்டிலே பழியை தூற்றிற்று. அத்தை கண்ட முல்லை புகுந்த பிரமாதத்தை அனுசந்தித்து அதுதான் அப்படி செய்கிறது, இதுதான் இப்படி செய்ய கடவதோ என்று வாய்விட்டு சிரிக்க மாட்டாமை ஸ்மிதம் பண்ணிற்று. இதான் அவர் எழுதியிருக்க வியாக்கியானம். இது என்ன அர்த்தம்னா, அவரு இந்த அது சுவாபதேசம்னா உள்ளர்த்தமா பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்றாருன்னா, அந்த வண்டு வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராம். ஸோ அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களா பாகவதர்களா இது பண்ணுவாங்க. ஸோ பகவத் சேவையை விட பாகவத சேவை உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடியவர்களுக்கு பண்ணும் கைங்கரியம் பகவானுக்கு பண்ணும் கைங்கரியத்தை விட உயர்ந்தது, அதுக்கு ஏற்றம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீ வைஷ்ணவர்களை மரியாதையாக நடத்தணுங்கிறது ஒரு பாலபாடம். ஸோ அடியவர்கள்ட்ட அபச்சாரப்பற்றக்கூடாதுங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற பாலபாடம். ஸோ இந்த வரிக்கு அவர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இந்த வண்டு வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராம். ஸோ அந்த வண்டு வந்து இந்த மதுபானார்த்தமாக கிட்டின வண்டுகள் அத்தை கிட்ட பெற்ற ஹர்ஷத்தாலேனா சந்தோஷத்தாலே கழித்து நிஷித்த சேவை பண்ணுவாரை போலே மதுபானத்தை பண்ணிட்டு. நிஷித்த சேவைன்னா செய்யக்கூடாத காரியம், செய்யக்கூடாத காரியத்தை தான் இது சம்ஸ்கிருதம் கலந்து சொல்றாரு. நிஷித்த சேவைனா செய்யக்கூடாத காரியம், பண்ணுவாரை போல மதுபானத்தை பண்ணிட்டுன. ஸோ அது குடிச்சது வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தெரியாதனமா அது குடிச்ச மாதிரியாம். அத்தை கண்ட தென்றல் நாட்டிலே பழியை தூட்டிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் தெரியாம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை பெருசாக்கி நாட்டில் இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி இவர் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அத்தை கண்ட தென்றல் நாட்டிலே பழியை தூற்றிற்று. ஸோ அத்தை கண்ட முல்லை புகுந்த பிரமாதத்தை அனுசந்தித்து அதுதான் அப்படி செய்கிறது, இதுதான் இப்படி செய்ய கடவுதோ என்று வாய்விட்டு சிரிக்க மாட்டாமை ஸ்மிதம் பண்ணிட்டு. ஸோ அது விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்களாம், அதாவது நம்ம எல்லாம் மனுஷங்களா ஜென்மம் எடுத்திருக்கோம், நம்ம எல்லாருக்கும் முக்குணங்கள் இருக்கு, தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் இருக்கு. அந்த எல்லாருமே ஒரு கலவைகள் தான், கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே குணங்களோட கலவைகள் வேற வேற ப்ரொப்போர்ஷன்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு சமயத்துல எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் நிஷித்த சேவைங்கிறது இன்னெவிட்டபிள். யாராவது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஒரு பாகவதர் அந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு பெருசுபடுத்தக்கூடாது.
அப்படி இந்த இந்த தென்றல் வந்து அலர் தூற்றுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று வந்து பூக்களை தெளிக்கிறது, அலர் தூற்றுதல். இன்னொன்று வந்து உண்மையிலேயே திட்டுறது. அலர் தூற்றுதல்ங்கிறதுக்கு வந்து ஆமா, பிளேம் பண்ணி திட்டுறதுக்கு கூட அதே அர்த்தம் தானே, அலர் தூற்று. ஸோ அந்த மாதிரி பண்ணுனா இதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த முல்லைப்பூங்கிறது வந்து விஷயம் தெரிந்த ஞானிகள் வந்து அவர் அந்த பிறவி எடுத்திருக்கனால அந்த பிறவி குணத்தினால தவறி போய் சில சமயம் அது பண்ணியிருக்கலாம். அதை போய் பெருசுப்படுத்தி அலர் தூற்றுறியே அப்படின்னு அந்த ஞானிகள் வந்து புன்முறுவல் பண்ணுவாங்களாம். ஸ்மிதம் பண்ணிட்டு, ஸ்மிதம்னா ஸ்மைல். இந்த ஸ்மைலுங்கிற வார்த்தையே ஸ்மிதம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மிதம் பண்ணிட்டு அப்படின்னா அந்த முல்லைப்பூ வந்து அந்த தென்றல் அலர் தூற்றுறத பார்த்து புன்முறுவல் பண்ணுதான். அதாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஏதோ ஒரு கர்மவசத்தை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை பெருசாக்கி சில பேர் ஊர்ல பழி சொன்னாலும் அதை விஷயம் தெரிஞ்ச ஞானிகள் வந்து அதை பெருசா எடுத்துக்காம அவர் கர்மானுகுணமா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதனால இதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை, ஏன்னா பகவானே இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்போ வந்து ராமாயணத்துல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். விபீஷண சரணாகதியில வந்து விபீஷணன் வந்து சரணடை வரும்போது சுக்ரீவனும் மற்றவங்களும் அவனை சேர்த்துக்கவே கூடாது, அவன் ராவணன் நம்ம எதிரியோட தம்பி, அவன் தன்னுடைய அண்ணனே விட்டுட்டு வந்திருக்கான்னா நாளைக்கு நம்மளையும் விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு, அதனால அவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் ஆர்கியூ பண்றாங்க. அப்போ வந்து ராமர் வந்து இல்லை, என்கிட்ட சரணம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் யாரா இருந்தாலும் என்ன குறை அவன்கிட்ட இருந்தாலும் நான் வந்து அவனை ஏத்துப்பேன், அவனுக்கு ரட்சணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டுங்கிற இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து அவர் வந்து ஒரு பிரபன்னன், ஒரு சரணாகதி பண்ண ஒரு பாகவதனா இருந்தா கர்மவசத்தால் அவர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை பெருசா எடுத்து அவரை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்ற மாதிரி தான் இந்த பாசுரம் இருக்குன்னு பெரியவாச்சான் பிள்ளை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பெரியவாச்சான் பிள்ளை இந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் எழுதலைன்னா சொல்லுங்க, இந்த வரிக்கு எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? நம்ம சிம்பிளா தான் சொல்ல முடியும், அது லிட்ரல் மீனிங் தான் சொல்ல முடியும். திருநறையூர்ல சோலையில பூக்கள் வந்து நிறைய இருக்கும், அதுல வந்து வண்டுகள் வந்து தேன் குடிக்கும், ஸோ அப்போ வந்து காத்தடிச்சதுன்னா பூக்கள் கீழே செதறும், அப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒன்றும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான உள்ளர்த்தத்தை சொல்லணும்னா அதுக்கு நம்ம ஆச்சாரங்களுடைய வியாக்கியானம் நமக்கு வேணும். ஸோ அந்த வகையில் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வந்து நமக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சுவாமியோட திருநட்சத்திரத்தில் அவரை நினச்சி நம்ம வணங்குவோம், அவரை வணங்குவோம் நம்ம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம.